CBSE Maths Exponents and Powersல first sum 10.1ல first sumல third subdivision இந்த மாதிரி ஒரு sum கொடுத்திருக்காங்க. இதோட பவர் வந்து -5 கொடுத்திருக்காங்க. அப்போ நெகட்டிவ் பவரை பாசிட்டிவா மாத்தணும்னா இதுதான் ஃபார்முலா. இந்த ஐடென்டிட்டியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். a to the power minus m is equal to 1 divided by a to the power m. அப்போ இந்த கொடுத்துருக்காங்களே இந்த டேர்ம் ஃபுல்லாக 1 divided by சொல்லி நம்ம எழுதுவோம். எப்போவுமே ஒரு டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம். பாருங்கள், இந்த 1 அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கிட்டோம் இன்ட்டு இந்த டேர்மை வந்து ரெசிப்ரோக்கலாக நம்ம எழுதியிருக்கோம். எழுதும்போது இந்த பவர் என்ன ஆகும்? நெகட்டிவ் பவர் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ ஆன்சர் பாருங்கள், 1ஆல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதே இது தான் வரும். அப்போ 2/1 அப்படிங்கிறது வெறும் 2ன்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அப்போ 2 ரைஸ் டு த பவர் 5. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா 2 அப்படிங்கிறத 5 டைம்ஸ் எழுதணும். எழுதிட்டு இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 32 அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட